நான் கட்டுறதுன்னு ஒரு யூடியூப் சேனல் நான் வந்து கொரோனா பீரியட் லாக்டவுன் டைம்லலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களது நான் ரொம்ப நாளாக வீடியோ பார்த்துட்ருப்பேன். பட் அவங்களுடைய வளர்ச்சி சின்ன சின்னதாக இருந்து நான் பார்த்துக்கிட்டே வரேன். அவங்களோட வளர்ச்சி ரொம்ப அழகானதாகவும் இருக்கும், நேர்மையாக இருக்கும். அவங்க பேசும்போது அதாவது அலட்டிக்க மாட்டாங்க. நான் அப்படி நான் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லாமல் அவங்க பண்ணுற ஒவ்வொரு நெய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கெமிக்கல் போட்டு செக் பண்ணி தருவாங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இது எப்படி வாங்கணும்னு. அப்புறம் பார்த்தா அவங்களது ஈஸியாகவே வாங்குற மாதிரி இருந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பொடியெலாம் வாங்கினேன். நான் என்ன பண்ணேன், பொடியெலாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் நெய் வாங்கி பார்த்தேன். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, தோசை மாவு இதெல்லாம். அப்புறம் ஒரு தினம் காம்போ ஐட்டம் மொத்தமாக சேர்த்து வாங்கினேன். அந்த மாதமே இதெல்லாம் வாங்கினேன். போன மாதம் நல்லா இருந்துச்சு. இது வாங்கின பிறகு இந்த மாதமும் எனக்கு தேவையான ஆயில் எல்லாமே இதில் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இதை நான் ப்ரொமோஷன் வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே போடலை. உண்மையாகவே நமக்கு நல்ல ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அந்த விஷயம் மற்றவங்களுக்கும் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல ஃபுட்டு சாப்பிட்றோம், எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நல்லபடியாக சாப்பிட்றோன்ற ஒரு மன சந்தோஷம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி உள்ள நல்ல உள்ளவங்களுக்கு செய்ய நம்ம பண்ணுறது மற்றவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பெரிய வீடியோஸ்லாம் இருக்குது, நிறையவே தெரியும். பட் அதையும் மீறி நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா, இவங்ககிட்ட வாங்கணுன்னு. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அந்த சேனலுடைய நேம் வந்து நான் கட்டுறது. போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க ஸ்டார்டிங்லேருந்து வந்தது, அதை இப்போ பண்ணுறது, அந்த ஆயிலெலாம் பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ பாருங்கள்.